ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் தேவைப்படலாம். அந்த மறுபடியும் தேவைப்படுற ஃபோட்டோஸை எப்படி மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஸ்க் டிகர் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாக தான் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லோக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். பிக்சர்ஸ் இருக்குது. உள்ளே போய்ட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். 296 ஃபோட்டோஸ் இருக்குது. நான் வந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு இந்த டிஸ்க் டிகர் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்னென்ன ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிங்களோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அந்த ஆப்பில். இப்போ நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இது தான். இப்போ டெலீட் பண்ணது முன்னாடி ஏற்கனவே டெலீட் பண்ணியிருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிரும். இதெல்லாம் முன்னாடியே டெலீட் ஆன ஃபோட்டோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நான் டெலீட் பண்ணது லோட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் இப்போ டெலீட் ஆனது தான். பார்த்து ஸ்டார்டிங்கிறதுனால முன்னாடியே டெலீட் ஆனது ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் தான் லோட் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெக்கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது, லோட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ சைடில் இருக்க 3 டாட் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எதில் சேவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கம்ப்ளீட் அப்படின்ட்டு வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக பேக் வந்துட்டு உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில மொபைலில் வந்து டைரெக்டாகவே வந்துடும், ஒரு சில மொபைல் வராது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு எதில் வந்து ஃபோட்டோ சேவ் பண்ணிங்களோ அதில் போய்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து எதில் சேவ் பண்ணியிருந்தேன்னா பிக்சர்ஸ் அப்படிங்கிற
ஆப்ஷனில் சேவ் பண்ணியிருந்தேன். சேவ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அதை கிளிக் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ரெக்கவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து கஷ்டம்லாம் இல்லை, இது வந்து சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய மொபைலில் வந்து 100% யூஸ் ஆச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் வந்து அப்படி வரல அப்படின்ட்டா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மொபைலில் வரல அப்படின்ட்டா அந்த ஆப்பில் வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு பார்க்காம ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் வரும். ஒரு சில மொபைல் அப்படியே, ஒரு சில மொபைல் வந்து இப்போ நான் டேரெக்டாக வந்த மாதிரி வரலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்